வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு கொத்தரங்காய் போட்டு வத்தல் செஞ்சு காட்டுறேன் வாங்க. இதுக்கு 350 கிராம் கொத்தரங்காய் காம்பெல்லாம் எடுத்துகிட்டு கழுவிட்டு சுத்தப்படுத்தி வச்சுக்கிறேன். சுத்தப்படுத்தின இந்த மாதிரி ஒரு யானத்தில் வச்சுங்க, இல்லைன்னா இட்லி குண்டானில் வச்சுங்க. 2 நிமிஷம் அவிச்சிருக்கிறேன். அவிச்சிட்டு மறுபடியும் கிளறி விட்டுக்கிறேன். கிளறி மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் அவிச்சிட்டு 5 நிமிஷம் ஆனிச்சு. இது அப்படியே அந்த ஒரு துணியில் கொட்டி நல்லா பரப்பி விட்டு உணர விடுங்க. உணர விட்டதுக்கப்புறம் 1 கப்பு தயிர், அதில் தேவையான அளவு உப்பு, 1.5 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கிட்டு இப்போ காய வச்ச இந்த கொத்தரங்காய் எடுத்து அந்த மோரில் போட்டுக்கிறேன். மோரில் போட்டு நல்லா அந்த காய் இருக்கிற அளவுக்கு நல்லா அப்பியே பண்ணி விடுங்க, அமுத்தி விடுங்க. அமுத்தி விட்டதுக்கப்புறம் 2 நாள் இந்த மோரிலே இருக்கட்டும். 2 நாள் கழித்து இந்த மோரில் இருக்கிறத பார்ப்போம். 2 நாள் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இதை எடுத்து அப்படியே என்ன செய்யுங்க, ஒரு தட்டில் போட்டு நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க. பரப்பி விட்டுட்டு வச்சுங்க. இந்த மோர் இருக்கட்டும். திடீர்னு மழை பெஞ்சாக்கா அதை எடுத்து போட்டுக்கினாக்கா பூசணை பூக்காத இருக்கும். பாருங்கள் வெயிலில் வச்சுருக்கிறேன். பார்ப்போம் இது காஞ்சதுக்கப்புறம் பார்ப்போம். காய வச்சா 2 நாள் மழை, காய வைக்க முடியல. இப்போ இது அப்படியே இருந்தாக்கா பூசணை பூத்துரும். அது நான் மஷினில் வச்சு உங்களுக்கு காய வச்சு காட்டுறேன். இப்போ மஷின் இல்லைனாக்கா அந்த மோரில் தான் போட்டிருப்பேன். அதை இருக்கிறதுனால நான் காய வச்சிட்றேன். இதை காய வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். மஷின் உள்ளே வச்சுட்டேன். இப்போ இதை நான் நாளை காலையில் பார்க்குறேன். அது காஞ்சிட்டாக்கா இந்த தானாகவே அந்த மஷின் நின்றுடும். காலையில் இது எப்படி இருக்குதுன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். காலையில் ஆகிடுச்சி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நல்லா வெயில் இருக்கிற மாதிரியே நல்லா காஞ்சிருக்குது பாருங்கள். இப்போ இதில் ஒரு தட்டில் போட்டுட்டு இதில் கொஞ்சோண்டு எடுத்து இப்போ உடனே உங்களுக்கு நான் பொரிச்சியும் காட்டிடுறேன். இதில் மேலே இருக்கிற அந்த ஒட்டி இருக்கிற அந்த மோர் இதெல்லாம் எடுத்துருங்க, இல்லைன்னா கருப்பாக ஆகும் எண்ணெயில் போட்டால். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செம சூப்பராக இல்லை? கொத்தரங்காய் வத்தல் செம சூப்பராக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டாக்கா நீங்கள் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுங்க. நீங்களே செய்து பாருங்கள். நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.